ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி புறாக்கள் பற்றிய சிறப்பு தகவல்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேயா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். புறாக்கள் வளர்க்கக்கூடிய பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. சின்ன வயசுலேருந்து நிறைய பேருக்கு புறாக்கள் வளர்க்கணுன்னு ஆசை இருக்கும் இல்லையா? புறாக்கள் வளர்க்குறது வீட்டுக்கு அழகு சேர்க்குறது மட்டுமல்ல, நமக்கு மன நிம்மதியும் கொடுக்கும். கரெக்டு தானே? தமிழ்நாட்டோட மாநில பறவை மரகத புறா. மரகத புறான்னா பச்சை புறா. ஓகேயா? அது பச்சை கலரில் தான் இருக்கும். இந்த மரகத புறாக்கள் பெரும்பாலும் ஜோடியாக தான் இருக்கும். ஒரு காலத்தில் இதோட எண்ணிக்கை நாட்டில் அதிகமாக இருந்தது. பட் இப்போ அதன் எண்ணிக்கை மிக மிக குறைவு. இதை ஜோடியாக பார்க்கலாம். இந்த பறவையோட 30% எண்ணிக்கை அழிந்து விட்டதுன்னு சொல்கிறாங்க. சரியா? தானிய வகைகள் தான் இதன் உணவு. புறாக்களின் வாழ்நாள் 12 to 15 வருஷம். சில புறாக்கள் மட்டும் 8 வருஷம் உயிர் வாழும். சரியா? ஒரு முட்டை இல்லைன்னா 2 முட்டை தான் புறாக்கள் இடும். 15 to 19 நாளில் முட்டைகள் எல்லாம் பொரிச்சிடும். சரியா? ரொம்ப விரும்பி வளர்க்கக்கூடிய புறான்னா அலங்கார புறா. மன்னர் காலத்தில் தூது அனுப்புவதற்கு புறாக்களை பயிற்சி அளித்து வளர்த்துட்டு இருந்தாங்க. புறாக்கள் சமாதானத்துக்காக பயன்படுத்தக்கூடியது. அனைத்து வகையான புறாக்களும் உண்ணக்கூடியவை, சாப்பிடுவாங்க. நிறைய கண்ட்ரீஸில் புறாக்களை உணவாக சாப்பிட்றாங்க. புறாக்கள் பற்றிய பொதுவான கருத்துக்களை தான் நான் இப்போ வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா? இது போல் மேலும் தகவல்கள் அறிய என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.